அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். 1 சாமுவேல் 23:14 நான் படிக்கிறேன். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். தாவீது ஒரு மலையிலே தரித்திருக்கிறான். அரணான பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. பாருங்க, தாவீது அரணான ஸ்தலங்களிலே தங்கி வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். ஒரு மலையிலே தரித்திருக்கிறான். அப்போ அவன் ஒரு மலையிலே தரித்திருக்கிறான் என்று நான் சொல்லுகிறேன். கிறிஸ்து என்னும் கண்மலையிலே நாம் தரித்திருக்கும் வரையிலே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆமென். சவுல் அனுதினமும் தேடினான். ஒவ்வொரு நாளும் தேடிட்டு இருக்காம. உங்க பிரச்சனை அவங்கள துரத்திட்டே இருக்கிறா. ஒவ்வொரு நாள் என்ன பிரதர் எந்திரிச்சோன்னே 1008 பிரச்சனை இருக்குன்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன். ஆமென். சங்கீதம் 27:5 தாவீது சொல்வார் பாருங்க, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மலையிலே மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்க, கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். தெய்வ பிரசன்னத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பை உங்களால் உணர முடியும். தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறபடியால் உங்கள் சத்துருக்கள் உங்களை தேடியும் காணாதிருப்பார்கள். ஆமென். இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆமென். அப்போ இங்கே என்ன போட்டிருக்கு? தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் உங்களை பாதுகாக்கிறார். அருமையானவர்களே, நீங்க பத்திரமா இருக்கிறீங்க. உங்களை தேடினாலும் கிடைக்க மாட்டீங்க. அந்த மாதிரி கர்த்தர் உங்களை ஒளித்து வைத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தின் மறைவிலே ஒளித்து வைத்திருக்கிறார். தீங்கு உங்களை அணுகுவதில்லை. வாதை உங்கள் கூடாரத்தை நெருங்காது. பிசாசு உங்களை தேடியும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க பாதுகாப்பாக இருக்கிறீங்க. ஆமென். அதே நேரத்தில் கர்த்தர் ஒளித்து வைத்திருக்கிற தேவன் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார். அதுதான் சங்கீதம் 27:6. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆமென். அப்போ உங்களை ஒளித்து வைத்திருக்கிற கர்த்தர் ஏற்ற வேளையிலே உயர்த்தவும் செய்வார். இன்று கர்த்தர் உங்களை ஒளித்து வைத்திருக்கிறார், பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களை பின்தொடர்வர்கள் தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள், காக்கப்படுவீர்கள். ஏற்ற வேளை ஒன்று வரும், அப்பொழுது அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்க அவருடைய பிரசன்னத்தின் மறைவில் இருந்து கொண்டு அவருடைய பிரசன்னத்தின் நிறைவினால் மகிழ்ந்து கொண்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் அவர் உங்களை உயர்த்தும் நேரத்தில் அவருக்கு சாட்சியாய் நீங்கள் நிற்பீர்கள். பத்திரப்பட்டிருக்கிறீர்கள், காக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஏற்ற வேளையிலே உயர்த்துவார். உங்கள் சத்துருக்கள் தலை குனிவார்கள், நீங்களோ தலை உயர்த்தப்படுவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.